ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓடிடி ப்ரீமியம் டிவி. சரிங்களா? ப்ரீமியம் டிவினா ஒன்றும் இல்லை, டைம் வேல்யூ. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் என்ன இருக்குது. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி இதோட செட்டிங் வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக் நேம். சரிங்களா? நிஃப்டி நீங்கள் வந்து நம்மளுக்கு F&Oவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? F&Oவில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்மளோட கமாடிட்டி. சரிங்களா? கமாடிட்டினா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு, க்ரூட் ஆயில், கோல்டு, நேச்சுரல் கேஸு, எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யுங்க, இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்டாக் நேம் அப்படின்றத கரெக்டான இது வந்து கொடுக்கணும். சரிங்களா? சிம்பிள் நீங்கள் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு எரர் காட்டும். நீங்கள் அதனால என்ன செய்யணும், கரெக்டான ஒரு இதை வந்து கொடுக்கணும். சரிங்களா? அது கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பைரி டேட். ஓகேங்களா? எக்ஸ்பைரி டேட்டு என்ன அப்படின்றதையும் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் மார்க்கெட் எங்கே இருக்கோ ஸோ அந்த இதையே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. சரிங்களா? அந்த இதையே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்செட் பாயிண்ட். ஆஃப்செட் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுக்கு நான் நிஃப்டி அப்படின்றதுனால நான் 50 வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த 50 அப்படின்னா என்ன அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் நிஃப்டி வந்து எடுக்கிறேன். நான் இந்த நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த நிஃப்டியில் வந்து ஆப்ஷன். சரிங்களா? ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஆப்ஷன் செயின் வந்து என்ன செய்யுதுங்க, இங்கே வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 26,250, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 26,300. அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன, 50 பாயிண்ட். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு அந்த இன்டர்வல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இன்டர்வல் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து கொடுக்க போகிறோம் இன்புட். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆஃப்செட் பாயிண்ட், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆஃப்செட் பாயிண்ட்ன்றது அதுதான். ஸோ அந்த இதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து என்ன செய்யும், மாறும். சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் 5 பாயிண்ட் இருக்கும். சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து 10 பாயிண்ட் இருக்கும். சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஸோ அதனால என்ன செய்யணும், அந்த இன்டர்வலை நீங்கள் பார்த்து வந்து என்ன செய்யுங்க, என்டர் வந்து பண்ணிட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, இந்த லேபிள் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இப்போ வந்து மார்க்கெட் வந்து மீட் ஆகிறாங்க, அதாவது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஏடிஎம்மாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து என்ன செய்யும், இந்த லேபிள் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேல்யூ அப்படின்றது இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதில் தான் நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ரீமியம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூவாக என்ன செய்யுது, இங்கே வந்து வருது. சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு 83 அப்படின்றது வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்மளுக்கு 10:50க்கு வந்து இதில் டைம் வந்து காட்டும், என்ன டைமுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,150 26,150 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அதாவது 10:15க்கு வந்து நம்மளுக்கு 87 ரூபா 13 பைசா அப்படின்ற வேல்யூ வந்து இருந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி 10:50க்கு பாத்தீங்கன்னா 83 ரூபா ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு டிகே அப்படின்றது பண்ணிருக்காங்க. சரியா? இதுல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாறும். சரியா? ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து என்ன செய்யுங்க, மாறும். ஆனா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாறும்போது அதுதான் வந்து ஏடிஎம்மா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுல என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வராங்களோ அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஏடிஎம் தான் வேணுமே தவிர நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்றது தேவையில்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? ஏன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஏடிஎம் அப்படின்றது ஒரே இதுதான். அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து என்னதுங்க, நம்மளுக்கு ஃபுல் டைம் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், இதுல வந்து கால்குலேட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டிகே எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து தெளிவா வந்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட்ல வந்து டிகே ஆகுதா, அப்படி இல்லைன்னா அப்ரிசியேஷன் மோட்ல போகுதா. அதாவது அப்ரிசியேஷன் என்ன, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பிரீமியம் ஆயிடும். அதாவது நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்க, டிகே ஆகாம எவ்ரிடே நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டிகேன்றது நடக்கணும் மார்க்கெட்ல. சரி, அப்பதான் ஆப்ஷன் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆக முடியும். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யணும்,
0 ஆகணும். எப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, எவ்ரிடே நம்மளுக்கு டிகே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு மாற்றாக நம்மளுக்கு டிகே ஆகாம அப்ரிசியேஷன் மோட்ல போகுது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒரு ரேலியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐவி வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஐவி ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரீமியம் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ப்ரீமியம் கூட ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டிகே ஆகாது, ப்ரீமியம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னு வைங்களேன், ஹை வால்டிலிட்டி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா அந்த டைரக்ஷன் நம்மளுக்கு நல்லா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது அப்படி கிடையாது. நீங்க இதை நினைச்சிட்டு வந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து இதுல வந்து ப்ரீமியம் கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைரக்ஷன்லயே மார்க்கெட் போக போகுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஹை வால்டிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் கூட போகும். எப்படிங்க, மேலே போயிட்டு ஒரு கேண்டில் வந்து நல்லா மேலே போகும். ஸோ ஒரே கேண்டில் மேலேருந்து சல்லுன்னு கீழே இருக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ நம்மளுக்கு ஹை வால்டிலிட்டியில மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்க நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதுதான் இது. நம்ம இதை வந்து அதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மார்க்கெட்டில் வந்து டிகே ஆகுதா, இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்கும்போது நல்லா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுக்கு மீட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு லேபிள் கிரியேட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிகே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லைவ் அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். சரிங்களா? லைவாக வந்து என்ன செய்யும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து நான் நிஃப்டி வச்சிருக்கேன் இல்லைங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்க சென்செக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து என்ன செய்யுங்க, நிஃப்டிலேயே வச்சு பாருங்க. சரியா? நீங்க சென்செக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நிஃப்டி சார்ட்லயே வச்சு பாருங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்செக்ஸ் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் நீங்க வச்சிருந்தீங்க, பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரியல் டைம் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு இல்லை, 15 நிமிஷம் வந்து டிலே டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க அந்த சென்செக்ஸ் சார்ட்ல கொண்டு போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு டிலே டேட்டாவா தான் வரும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வேற ஒரு இதுல, அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த நிஃப்டியை வைங்க. இந்த நிஃப்டிலே இந்த நிஃப்டியா இருந்தாலும் சரி, லைவா போற மார்க்கெட்ல நீங்க எதுவாக இருந்தாலும் டிலே இல்லாத டேட்டா எதுலனாலும் சரி, எந்த ஒரு இது நீங்க பார்த்தாலுமே சரிதான். அதுல நீங்க வந்து என்ன செய்யலாம், சென்செக்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்செக்ஸ் போடணும் அப்படின்னா என்ன போடணும் இதுல அப்படின்னா, சென்செக்ஸ் போடக்கூடாது. அதோட ஸ்கிரிப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எக்ஸ். சரிங்களா? பிஎஸ்எக்ஸ். ஓகேங்களா? இது நீங்க போட்டுட்டு இதோட எக்ஸ்பெரி என்ன அப்படின்றது நம்ம போடணும். எக்ஸ்பெரி வந்து 8ஆம் தேதியா பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு 8ஆம் தேதி 8 போட்டாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்ய போறோம், ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து போடணும். ஸோ நியர்பை ஸ்ட்ரைக் வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? 85,800 அப்படின்னு போடுறேன். 55,800 போட்டாச்சு. நம்மளுக்கு சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் வந்து இன்டர்வல் இருக்கும். சரிங்களா? ஆஃப்செட் பாயிண்ட் வந்து அப்போ நம்ம என்ன செய்யணும், 100 வந்து கொடுக்கும். சரியா? 100 வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், சென்செக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அங்கே கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு சென்செக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 85,500 வந்து மீட் ஆயிருக்காங்க. இதில் உள்ள வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 371 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 10:50க்கு பார்த்தீங்கன்னா 350 ஆறாங்க. 12 மணி. சரிங்களா? 11:55. இதில் 347. அப்புறம் 2:35க்கு வந்து பார்த்தீங்கன்னா 330 ஆயிட்டாங்க. ஸோ அகைன் பாருங்க, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரீவியஸோட ஹையை வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சுங்க, நல்ல மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்டம் வந்து கொடுத்தாங்க. சரியா? அப்போ அந்த மூவ்மெண்ட்ல என்ன இருக்கும், ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா? நம்மளுக்கு அதிகமாயிருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம வந்து அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு 2:35க்கு என்ன ஆயிருக்கு, 330 அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கிறாங்க. அதே இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9:50க்கு வந்து பாத்தீங்கன்னா 333. அப்போ 3 ரூபா வந்து கூடி இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? 3 ரூபா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கூடி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல என்ன வேல்யூ இருக்கோ அது அடுத்த நாள் வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு டிகேன்றது ஆயிருக்கணும். ஓகேங்களா? டிகேன்றது என்ன செஞ்சிருக்கணும், ஆயிருக்கணும். ஆனா இங்க வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த ப்ரீவியஸ் டேல இருந்ததை விட 3 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு அப்ரிசியேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால நம்மளுக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் அடுத்த இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு சைடு வேஸ்ல போயிட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ்ல போயிருக்காங்க. ஸோ இந்த சைடு வேஸ்ல போறதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யுது, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா வந்து கொடுத்துருக்காங்க. ஐவியும் ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? ஸோ அதனால ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டமா கொடுத்து நம்மளுக்கு மேல வந்து ஏற்றி இருக்காங்க மார்க்கெட்டை. சரியா? அங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 333 மார்க்கெட்
2:40க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 308 அப்படின்ற வேல்யூ வந்து வந்துருச்சு. சரிங்களா, 308 அப்படின்ற வேல்யூ. இங்க பாருங்க, நம்மளுக்கு இவங்க வந்து எதுல மீட் ஆயிருக்காங்க, 85,700. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 85,700. அப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட் கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க, டிகேன்றது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு தெளிவா வந்து தெரியும். சரிங்களா, இப்ப நம்மளுக்கு இந்த 333 அப்படின்றது மார்க்கெட் வந்து ஒரே ரேலியா போய்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கூடிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி டிகே ஆயிருக்காது. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும், ஐவி வந்து அதிகமா இருக்கணும். ஐவி அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா இப்போ இந்த 333 அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 85,800 என்ன இருக்கும் அப்படின்னா 340 கிட்ட வந்துருக்கும். சரி, அந்த மாதிரி வந்து என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா, அந்த மாதிரி நடக்கும். நீங்க வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு ஐவி அதிகமானதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரியா, ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து எடுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் ஆப்ஷனில் தான் வச்சு பார்க்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு இது பார்த்தாலுமே சரிதான். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இதை நீங்கள் போட்டு அந்த ஸ்டாக்கோட நேமை மட்டும் போட்டு நீங்கள் அதோட எக்ஸ்பைரி டேட்டு, அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிஃப்டியில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு எஃப்என்டோவில் உள்ள எதுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நிஃப்டியை வச்சே பார்க்கலாம். சரிங்களா, அந்த சார்ட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து இதில் போகிறேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஆஃப்செட்டில் நம்ம என்ன போடணும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜனவரி 27 இதுல நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து டிஃபரெண்ட் இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1350, 1360, 1370. அப்ப நம்மளுக்கு 10 பாயிண்ட் தான் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு இன்டர்வல் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த 10 பாயிண்ட் தான் என்ன செய்யணுங்க, நம்ம அங்க வந்து போடணும். சரியா, இப்ப நம்ம ரெஃபரன்ஸுக்காக ஏடிஎம் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னா 1350 வந்து எடுத்துக்கலாம். சரியா, நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஐசிஐசிஐ போட்டு பேங்க்னு போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ இதை எக்ஸ்பைரி என்ன பார்த்தோம் அப்படின்னா 27 பார்த்தோமா, 27 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து 1350 அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, இதில் நம்ம என்ன செய்யறோம் 10 அப்படின்றது போடுறோம், 10ன்னு போட்டாச்சு. இப்போ நான் ஓகே பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு, இங்க வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கேப் இல்லாம நீங்க வந்து இதை வந்து போடணும். சரிங்களா, இப்போ சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐசிஐசின்னு போட்டு அதுல வந்து ஸ்பேஸ் விட்டுருவாங்க. ஐசிஐசின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்ல ஸ்பேஸ் விட்டுட்டு என்ட்ரு பண்ணி வச்சுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புறீங்க. நிறைய நம்ம இண்டிகேட்டர் பழைய இண்டிகேட்டர்லாம் நிறைய கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதில் எல்லாமே எனக்கு எரர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் செட்டிங்கை வந்து ஸ்கிரீன்ஷாட் கேட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு எல்லாருமே அனுப்புறீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா வராது, ஒர்க் ஆகாது. சரியா, ஸோ அதனால என்ன பண்ணுங்க, ஸ்பேஸ் விடாம கண்டினியூவா வந்து கொடுக்கணும். சரியா, எல்லாமே கேபிட்டல்ல தான் கொடுக்கணும். ஓகே, அதுவும் முக்கியம். ஓகேங்களா, ஓகே, ஸோ அது கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கிறாங்க 23, 22, 22. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா கான்ட்ராக்ட். லாஸ்ட் 30ஆம் தேதி தான் நம்மளுக்கு பழசு வந்து முடிஞ்சது. அதனால நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதுல வந்து ஃபுல்லாவே வந்து ப்ரீமியம் வந்து அப்படியே இருக்கிறாங்க கரையாம. சரிங்களா, 22 ஒரு 5 பைசா 20 பைசா அந்த மாதிரி தான் கரைகிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து இன்னும் ஒரு மாசம் இருக்கு. சரியா, இன்னும் வந்து நம்மளுக்கு இந்த மாசம் கடைசி 27ஆம் தேதி தான் என்ன செய்யுது எக்ஸ்பைரி அப்படின்றது இருக்கு. சரியா, ஸோ அதனால இது வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்லோவா தான் வந்து என்ன செய்வாங்க கரைப்பாங்க. ஏன்னா 21 ரூபாய் 22 ரூபாய் தானே இருக்கு. இங்க பாருங்க நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் கொடுத்ததுனால என்ன இருக்கிறாங்க இவங்க 21 ரூபா 98 பைசால இருந்து நம்மளுக்கு 22 ரூபா அந்த மாதிரி போயிருக்காங்க. சரிங்களா, அதாவது கூடி இருக்கிறாங்க, அப்ரிசியேஷன் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கூடி இருக்கிறாங்க பாருங்க 22 ரூபா 13 பைசா. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, ஸ்டாக் ஆப்ஷன்ல என்ன செய்யுங்க மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளுக்கு டிகேன்றது ரொம்ப கம்மியாகும். சரியா, நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெக்ஸான் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம டெக்ஸான் வந்து எடுத்திருக்கோம். இதுல வந்து ஆஃப்செட் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட புரோக்கர்லயே வந்து நீங்க பாத்துக்கலாம். சரியா, இதோட புரோக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க அதோட இன்டர்வல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரியா, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 12,000 இருக்கு. 12,000க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12,250. 12,250க்கு அடுத்து என்னது 12,500. ஸோ அப்போ இதோட இன்டர்வல் என்ன 250 பாயிண்ட் இருக்கு. சரியா, அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஐசிஐசிஐல என்ன பார்த்தோம் 10 பாயிண்ட் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 250 பாயிண்ட் இருக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுதான் நீங்க பார்த்து வந்து போடணும். நீங்க அதுல வெறும் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. சரியா, அப்ப இதுல வந்து என்ன பண்ணணும், 250 அப்படின்றது போடணும். சரியா, இப்போ இதுல வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிரைஸ் வந்து 12,165 இருக்கு. அப்போ நம்ம வந்து 12,250 அப்படின்றத எடுத்துக்கலாம். சரியா, ஏடிஎம் ஸ்டேக் ரெஃபரன்ஸா போடுறதுக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸான் போட்டாச்சு, 27 போட்டாச்சு, 12,250 எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு 250 அப்படின்றத வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, வந்தாச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12,000 வந்து இருக்கும்பொழுது மார்க்கெட் என்ன ப்ரீமியம் வந்திருக்காங்க அப்படின்னா 527 அப்படின்றது இருக்கிறாங்க. 12,250 போனதுக்கப்புறம் 513 ஆயிட்டாங்க. சரிங்களா, ஏடிஎம் ஸ்டேக் வந்து 513 515 அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ப்ரீமியமே வந்து இதில் வந்து கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, வேற ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காம என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா, இந்த இது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுதான் ரொம்ப, உங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ அதனால மறக்காம என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஹார்ட்டின் வந்து கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. ஓகே, ஒரு லைக்கை போட்டு ஹார்ட்டின் வந்து கண்டிப்பாக ஒன்று போடுங்க. சரியா, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இன்னும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை வந்து நான் எப்படி வந்து என்னோட ஃபேவரேட்ல வந்து ஆட் பண்றது, அதான் நான் எப்படி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சரியா, நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கமெண்ட்ல வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல பின் மெசேஜ் இருக்கு. ஓகேங்களா, மேல வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இது வந்து என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது வரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு அலர்ட் இது வந்து போட்டிருக்கேன். நம்மளோட இது மாதிரியே ஃபேக்கா வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி அதுல வந்து கால்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அது வந்து நம்மளோட சேனலே கிடையாது. ஓகேங்களா, அதுல யாரும் இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஐடி ரிப்போர்ட் பண்ணிருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அகைன் நீங்கள் இதில் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வரும். சரிங்களா, நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர். சரிங்களா, ஸோ சிந்தட்டிக் வேல்யூ அந்த இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டர் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செயின். ஓகேங்களா, ஓடிடி ஆப்ஷன் செயின் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன பிரைஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு லைவ் எல்டிபி வந்து இதில் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓடிடி லைவ் பிஎன்எல் ட்ராக்கர் அப்படின்றா. இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து லைவ்ல நம்மளால ட்ரேடிங் வியூலேயே இந்த இண்டிகேட்டர் வச்சு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இதுக்கு உண்டான எல்லா வீடியோமே வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க அதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். எல்லா இண்டிகேட்டருக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட லாஸ்ட் இண்டிகேட்டர். இது வந்து நம்மளுக்கு ஓடிடி ஆப்ஷன் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்றதையும் நீங்க இதை வச்சு என்ன செய்யலாம், ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இதுதான். ஸோ இதை நீங்க எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க வந்து இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா நம்மளுக்கு இந்த ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து செக்யூர் கோடு தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இது ஆட் டு ஃபேவரட். சரிங்களா, இந்த ஆட் டு ஃபேவரட் அப்படின்றத நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களோட அக்கௌண்ட்ல ஃபேவரட்ல வந்து என்ன செய்யுங்க, நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்க. சரியா, உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன செய்யணும், லாகின் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க. ஓகே, லாகின்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யுங்க, இது வந்து ஃபேவரட்ல வந்து ஆட் ஆகும். சரிங்களா, நீங்க வந்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட நீங்க டிஃபால்ட்டா வந்து எந்த ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அந்த ப்ரௌசர்ல என்ன ஓப்பன் ஆகும், அந்த ப்ரௌசர்ல நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சிருந்தா என்ன செய்யுங்க, அந்த ஃபேவரட் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபேவரட்ல வந்து என்ன செய்யும், ஆட் ஆயிரும். சரியா, ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதே நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் அந்த லிங்கை டேரெக்டாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா
நம்மளுக்கு டெலிகிராம் வெப்லேயே ஓப்பன் ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதில் ஆட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் இருக்குது இல்லையா, ஸோ அதில் போய் பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த பேஜ் வந்து வந்துடும். அதே மாதிரி என்ன செய்யுங்க, இதுல ஃபேவரேட்ன்றதை ஆட் பண்ணிருங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஆட் ஃபேவரேட் இருக்கும், அதில் போய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரேட்ல ஆட் ஆயிரும். உங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஃபேவரேட்ல வந்து ஆட் ஆயிரும். நீங்க அதில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேம் போட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ அவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய லைவ், சரிங்களா, லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன் வரும். சரியா? ஸோ அதனால என்ன செய்யுங்க, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, பாய். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.